Satyabama Institute of Science and Technology, Chennai. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோம். நேராக புரூக்ஃபீல்ட்ஸ் போய்கிட்டே இருக்கோம். அண்டு காலைல கிட்டத்தட்ட 7 மணிக்கு தான் வந்து கோயம்புத்தூரில் சேர்ந்தோம். அப்புறம் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ முன்னாடி பஸ்ஸில் எல்லாம் எங்களை விட்டு போயிட்டாங்க. எங்களுக்காக இவர் மட்டும் பஸ்ஸை எங்களுக்காக விட்டுருக்காரு. ஸோ யாருமே நாங்கள் சாப்பிடல, ஆனால் இவர் மட்டும் சாப்பிட்டுட்டாரு. அண்டு உங்களெல்லாம் வந்து பார்க்க தான் சாம்பி மாதிரி இருக்கும். எனக்கு ஃபுல் டயர்டு, பட் உள்ளுக்குள்ளே பயங்கர எனர்ஜியோடு இருக்கும். ஸோ உங்களை வந்து சந்திக்க போகிறோம். See you all. அப்படியே தூக்கலாம் தலைவரே. தேங்க்யூ. இந்த டூர்ல எங்களோட இணைய போற உங்களுக்கு தேங்க்யூ. அப்படியே தெரிவித்துக் கொண்டு கூட்டு போறோம். புது கேரக்டர் நிறைய இருக்கு. அவன் குழந்தை கடத்தல் அங்க பாருங்க, அவனை தூக்கிட்டோம். அது பின்னாடி இருக்க பாருங்க, அவன் கை காட்டு. அவன் ஃபேனில் போட்டோ எடுக்க வந்தான் தலைவர். வரையா திருப்பூர் போலாம், வரேன் வாடா போலாம் தூக்கிட்டு. நம்மளோட ஜீவ நதி திருப்பூர் ஜீவ நதியா? நதி எங்க தலைவரே? ஜீவா இங்க இருக்கான். இவங்களே வண்டியில தூக்கி போட்டீங்க. ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க? எல்லாரையும் வண்டியில தூக்கி போட்டு 40 பேர் இருக்கா வண்டியில. தலைவரே அது போங்க தலைவரே. படத்தை கொடுத்த இயக்குனர் ARK சரவணன் அவர்கள் எங்களுடன் இந்த டூரில் இணைகிறார். அடுத்த ஊருக்கு வழியாக போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு இப்போ பிராட்வே சினிமாஸ் அப்படியே பார்த்தோம். கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்திருக்கோம். இப்போ யாரும் வந்து எதுவுமே தெரியாது, எல்லாம் படம் பார்த்துட்டு இருக்காங்களா. உள்ளே போகிறோம், ஒரு ஜாலி பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்க்கலாம். அதை வந்துட்டாங்க டைரக்டர். அங்கே தொலைச்சிட்டோம் போன ஸ்க்ரீனில். இப்போ இங்கே வந்து மீண்டும் சேர்ந்துட்டோம். நாங்கள் எங்கள் டைரக்டர் வந்துட்டாரு. தொலைந்து போன டைரக்டர் இப்போ கிடச்சிட்டேனே. திருச்சியில் தொலைஞ்சிட்டாரு. தேங்க்யூ. ஸோ படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. சீசன் தான். பிச்சிட்டீங்க, உண்மையிலே பிச்சிட்டீங்க. ஆனா வலிக்கல, பயங்கர ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. லவ் யூ. திருச்சியிலேருந்து அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இங்க இருந்து நாங்க வந்து ஐஸ் பேக் வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல கார்த்தி எப்படி வந்து நான் இவரோட தான் கூட வந்துகிட்டே இருந்தேன். எப்ப நான் நகர்ந்தேன்னு தெரியல, என்னை ஓரமா தள்ளிட்டு போய் என்னைய உருட்டி மன்னிக்கவே மாட்டேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். சரி இப்ப கேக்குறேன் திருச்சி எப்படி? திருச்சி தூங்க மாட்டேன். நைட்டு தூங்க மாட்டேன். எப்பா இன்னொரு 1000 பேர் அந்த தியேட்டர்ல. 890 அது ஹவுஸ்ஃபுல். 11 மணிக்கு ஷோ போட்டு நாங்க ஃபேமிலி எல்லாம் ஃபேமிலி. உண்மையிலே சந்தோஷமா பாடிக்குள்ள வாடி பாடினப்ப
அந்த அங்கிள் ஆண்டி சேர்ந்து கூட வாடி ஃபுல்லா வாடி. ஐயோ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. கறி பொரிச்ச பரோட்டா பிடி சார் ப்ரமோஷன் வாங்கினா புறா கறி பொரிச்ச பரோட்டா. என் கூட சுத்துறது என்ன மாதிரியே இருந்தா நான் என்ன பண்ணுவேன். பட் சீ ஃபுட் நல்லா இருக்கும். அது மட்டும் அதாவது இது பேசிக்கா யாருன்னா திணிக்கலாம் சாப்பிட்டு கசாயம் திணிக்கலாம் இப்படி ஒரு கூட்டத்தை வச்சு. பட் இருந்தாலும் பயங்கர எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். இதுதான் எனது தம்பிகள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில. ஸோ அடுத்து வந்து நேராக மதுரை கொண்டிருக்கோம். பட் தூத்துக்குடியில மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் மீட் பண்ணி அது மட்டும் தான் டைம் ஸ்டார்ட் பண்றதுனால இருந்துச்சு. மதுரையில் வரோம், முடிஞ்ச அளவுக்கு எத்தனை தேட்டர் வர முடியுமோ வந்து எல்லாருக்கும் கையாட்டிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு ஆய் சொல்லிட்டு கிளம்பிடுறோம். ஸோ see you all at மதுரை. நேராக அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். மதுரையை முடிச்சுக்கிட்டு அங்கிருந்து முடிச்சுட்டு அதுவும் பாசத்தை பறிக்க பொட்டியில் கொண்டு கூட்டிட்டு போயிட்டான். நம்ம தம்பிங்க வந்து பொட்டியில் அண்ணன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். காலையில் ஒரு ஆள் என்னன்னா பூரா கறியும் பொரிச்ச பரோட்டா. இப்போ என்னன்னா ஜெகதண்டா சூப்பர். மதுரை எப்படி இருந்துச்சு? வேற லெவல் வந்து ரெஸ்பான்ஸாகவும் பயங்கரம். ஃபேமிலி ஆடியன்ஸ் மதுரையில் சூப்பராக வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது இப்போ போன ஷோவில் வந்து அவ்வளோ பொண்ணுங்க வந்து சொல்கிறாங்க படம் சூப்பராக இருக்குன்னு. மதுரை வந்து கலக்கல். அந்த முரட்டு பாசம் தேட்டருக்கு வெளியே. ஸோ அதனால் எங்களால் நிறைய நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதெல்லாம் என் மேலே அவ்வளோ அன்புங்க. ஸோ அதனால கொஞ்சம் அந்த அன்புல வந்து கொஞ்சம் கசக்கி விட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்டர்வல் ஆயிட்டாமா கத்துறாங்க. பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ வந்து எனக்கு கிளைமேக்ஸ் பார்க்க முடியல. அதுக்குள்ள கிளம்பி வந்துடுறோம். பட் திருச்சியிலேயாவது கிளைமேக்ஸை பார்ப்போங்க. ஆனால் 10 ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு நிறுத்தி ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு போயிருக்காங்க.